I'm Bear Grylls. உலகத்தோட ஆபத்தான பகுதிகளுக்கு சென்று எப்படி உயிர் பிழைச்சிருக்கிறதுன்னு காட்டுறதுக்காக மிக தீவிரமான சவால்களை சந்திச்சிருக்கேன். நான் எல்லைகள் வரைக்கும் போயிருக்கேன். இனிமே தான் வேடிக்கை ஆரம்பம். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த காட்சிகள் எல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகே, போலாம். இயற்கை அழிச்ச கஷ்டமான சோதனையை மேற்கொண்டு இருந்தேன். என்னோட எல்லையும் மீறி மனசையும் உடலையும் வருத்தி இருந்தேன். அது வலி நிறைஞ்சதா இருந்துச்சு. உங்க பேச கவர் பண்ணிக்கோங்க. இது கையை துண்டாக்கிடும் போல இருக்க. இது எப்பவும் திட்டமிடுற மாதிரி நடக்கிறது இல்ல. இது வரைக்கும் நான் ஆட்டோட விரைய பச்சையா சாப்பிட்டதே இல்ல. சில இடங்களை கரைஞ்சு போயிருக்கேன், சில இடங்களை தூக்கி வீசப்பட்டிருக்கேன். பயங்கரமான வெயில். என் கூட இந்த ஜர்னிக்கு வாங்க, இது அட்டகாசமா இருக்க போகுது. நான் உலகத்தோட கோடிக்கே போயிருக்கேன். காட்டுத்தனமான இடங்களுக்கு தொடர்ந்து போய்கிட்டு இருக்கேன். கமான், கூடவே வாங்க வாங்க. எனக்கு என்ன தொடர்ந்து வரவங்களுக்கு இது மோசமான பயணமா இருந்திருக்கு. நான் சந்திக்கிற ஒவ்வொரு ஆபத்துலயும் என் கூடவே இருந்த ஒரு டீமும் எனக்கு பின்னாடி இருக்கு. எப்போ என்னையும் என் டீமையும் உங்களுக்கு பிடிச்ச காட்சி எதுன்னு கேட்பாங்க. அதனால நாங்க மிகச்சிறந்த 25 காட்சிகளை உங்களுக்கு கவுண்ட் டவுன் முறையில் வழங்க இருக்கோம். மேன் vs வைல்ட்ல எத்தனையோ நல்ல காட்சிகள் இருக்கு. அதுல 25 நிகழ்ச்சிகளை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து 2740 மீட்டர் கீழே இருக்கிற தீவுல குதிக்கிறதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். போர் விமானத்துல இருந்து கீழே குதிக்கிறப்போ அவருக்கு கீழே தெரியிற அந்த சின்ன தீவை பார்க்கும்போது ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி இருந்துச்சு. நாங்க உலகத்தோட தொலை தூரத்துல இருக்கிற தனிமையான இடங்களுக்கெல்லாம் போயிருக்கோம். அதுல இந்தோனேஷியால இருக்கிற சுமத்ரால இறங்கினது மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. தேவையில்லைன்னு விட்டுட்டுறது ரொம்ப ஈஸி தான். தண்ணியில இறங்குறது தான் என்னோட பிளான். ஆனா அதை செய்யறதுக்கு நிலம் ரொம்ப பக்கத்துல வரும்போது தான் பாராஷூட்டை விரிக்கணும். தூரத்தை கணிக்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. இல்லைன்னா பாராஷூட்டை எப்ப திறக்கணும்னு சொல்றதுக்கும் ஆள் இல்லை. அது ரிஸ்க் நிறைஞ்ச ஒரு முயற்சி. சீக்கிரம் திறந்துட்டா கான்கிரீட்ல விழுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் தண்ணிக்குள்ள இறங்கணும். நம்பர் 24 மோண்டானால ஒரு கஷ்டமான மலையேற்றத்தை நான் ஏறினது. குறைஞ்சபட்சம் 60 மீட்டர் உயரமாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ மை காட். ரெண்டு பக்கமும் ஸ்டீப் வேலியில சிக்கின எனக்கு மேலே ஏறுறது தான் ஒரே வழி. மோண்டானால அந்த ரயில்வே பிரிட்ஜில் ஏறினதுல என்னோட இடுப்பு எலும்பு கழண்டுருச்சுன்னு தான் சொல்லணும். அது பெருசா தெரிஞ்சது. ஆனா பாதி வழி ஏறினதுக்கு அப்புறம் தான் அது நினைச்சதை விட பெருசுன்றது தெரிஞ்சது. அது ஈஸியா உடையக்கூடியதாகவும் இருந்துச்சு. அந்த பாலத்துக்கு 100 வயசுக்கு மேல இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு ஏறினதுனால என்னோட முழு சக்தியும் அங்க நான் இழந்துட்டேன். என்னோட கைக்கும் தோளுக்கும் கொஞ்சம் ரத்தத்தை நான் பம்ப் பண்ணிக்கிறேன். கையும் காலும் 100% சரியா இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கணும். இவ்வளோ உயரம் ஏறினதுக்கு அப்புறம் நீங்க படபடப்பா உணரலன்னா கண்டிப்பா நீங்க ஒரு மனுஷ பிறவியே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். எல்லாம் சரியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்துட்டேன்னு நினைச்சப்பதான் என்னோட திட்டத்துல எவ்வளவு பெரிய ஃப்ளா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது வெளியே நீட்டிட்டு இருக்கே, இது எப்படி தாண்ட போறேன்னு தெரியலையே. நான் ஒரு சங்கிலிய மேல வீசி அது கைப்படியில சிக்குமான்னு பார்த்தேன். ஓகே, மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப என்னோட தைரியத்தை சோதிச்சு பார்க்குற நேரம்.
நான் மேல வந்துட்டேன். நான் உண்மையிலேயே பயந்து போயிட்டேன். மை காட், என் கையை பாருங்க. நான் மேல வந்தது என் கை எப்படி நடுங்குதுன்னு பாருங்க. பெலிஸ்ல பூமிக்கடியில ஒரு குகையில ஒரு வித்தியாசமான உணவை நான் கண்டுபிடிச்சேன். அருவருப்பா இருந்தது. அந்த ஒரு வளைவுல அவரு ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் இன்செக்டை பார்த்தாரு. அந்த கேவ்ல அது தொங்கிக்கிட்டு இருந்தது. இதுதான் ஃபிளிப்பிங் நோரா. அதை பார்த்ததும் அது ஒரு உணவா இருக்கலான்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க இது வரைக்கும் பார்த்ததுலயே ரொம்ப கொடூரமா தெரியுற கிரீச்சர் இதுவா தான் இருக்கணும். அதோட சைஸ் கொஞ்சம் பாருங்களேன். இது ஒரு வெப் ஸ்கார்பியன். தேளுக்கும் சிலந்திக்கும் பிறந்ததா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இதை பிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். போராட அருமையான டெக்னிக் பேர் கிரில்ஸோட டெக்னிக் தான். அதை கல்லால ஒரே அடி அடிக்கிறது. பிங்கோ, இது எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்களேன். குறைஞ்சது அதோட கால்களையாவது எடுத்து போட்டுருங்களேன்னு சொன்னேன். அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. இது எந்த பக்கத்துல இருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதோட பின்பக்கத்தை சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். சாப்பிட ஒரு மாதிரி இருக்கு. நான் இதை நம்பர் 23ல சேர்த்திருக்கேன். ஏன்னா இதான் நான் சாப்பிட்டதுலேயே ரொம்ப ரொம்ப பெரிய பூச்சி. அப்புறம் அலாஸ்கா நதியை கடக்கிற ஒரு சாதாரண விஷயம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய டிசாஸ்டர்ல முடிய இருந்துச்சு. ஓகே, இதை கடக்கிறதுக்கு நாம இதை தான் யூஸ் பண்ண போறோம். அந்த அடி மரத்தை பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே பெருசு. அந்த பள்ளத்தாக்குல அது அப்படியே டைட்டா பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு ட்ரக்கையே தொங்க விடலாம் போல இருந்துச்சு. அந்த அளவுக்கு வலிமையா இருக்கு. அது கீழே விழுந்துருச்சுன்னா நீங்க நம்புவீங்களா? இன்னைக்கு கூட இதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும். வந்துடுறேன். ஓகே, இப்படி நடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆபத்துக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டு வந்திருக்கேன். நம்ம 21 டிரான்சில்வேனியால நடந்த சம்பவம். இது என்னையும் ஒரு நீளமான கைத்தையும் ஒரு ஹெலிகாப்டரையும் பத்தினது. மீதியை நீங்களே கெஸ் பண்ணலாம். இப்ப நான் ரொமேனியால இருக்கிற கார்பேத்தியன் மவுண்டன்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கேன். ஐரோப்பாவோட கடைசியா மிஞ்சி இருக்கிற வில்டர்னஸ்ல அதுவும் ஒண்ணு. ஆனா அங்க போறது அவ்வளவு ஒன்றும் சுலபம் இல்ல. மேகங்கள் எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனைனா வெதரை பத்தி தெரிஞ்சுக்க கம்மி சான்ஸ் தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா சுருட்டி வச்சிருந்த ரோப் நகர ஆரம்பிச்சிடுச்சு. பைலட் அங்க இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நான் வேற ஏதாவது வழியை பார்த்தாகணும். டோப் மாதிரி அவரு கயத்து மேல போனாரு. டிரான்சில்வேனியாவோட காடுகளுக்கு குறுக்க சுமார் 120 கிலோமீட்டர் வேகத்துல பறந்துட்டு இருக்கிற ஒரு ஹெலிகாப்டருக்கு கீழே நான் தொங்கிட்டு இருக்கிறத எப்பவுமே மறக்க மாட்டேன். நம்பர் 20 பெலிஸ் காடுகள்ல நான் டார்சான் மாதிரி இருந்தது. இது எவ்வளவு ஆழமா இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இதுதான் மரண பள்ளம்னு சொல்றது. 9 மீட்டர் கீழே, முக்கியமா இப்படி பாறைங்க இருக்கிற இடமா இருக்கிறதுனால சுலபமான விஷயமே கிடையாது. இது 18ல இருந்து 20 மீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆழமான பள்ளத்தாக்க கடக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் எப்பவுமே ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிற ஒண்ணுக்கு இப்ப சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னோட மொத்த வெயிட் அது மேல இருக்கு. பரவாயில்ல, புடிச்சிட்டு இருக்கு. இப்ப இத சோதனை பண்ணி பாத்திர வேண்டியதுதான். யாருக்குமே அங்க என்ன நடக்கும்னு தெரியாது. அதுக்கு உண்மையிலேயே நிறைய தைரியம் வேணும். நிறைய தைரியம். தாண்டி வந்துட்டேன். பெரும்பாலான காட்சிகள்ல இருக்கிற மாதிரி இதெல்லாம் ஒரே ஒரு தடவை செய்யறதுதான் நல்லது. நம்பர் 19 சஹாரா டெசர்ட்ல நடந்துச்சு. அதுல நான் வேகமா இறங்க வேண்டியதா இருந்துச்சு. கண்ட்ரி சைட்ல இந்த மாதிரி ஜாலியா டிரைவ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லேண்ட் ரோவர் சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருந்தது. அப்புறம் அந்த மணல் ரொம்ப மிருதுவா இருந்தது.
இந்த சூடான மணல்ல வேகத்தை குறைச்சா வண்டி உள்ள போய் மாட்டிக்கிட்டு புதஞ்சு போயிடும். சோ டிரைவர் ஓகே சொல்லும்போது நான் இதுல இருந்து குதிக்க போறேன். வாய் ஃபுல்லா ஒரே மணலா இருக்கு. என்னோட சிறப்பான காட்சிகள்ல அடுத்து வரப்போறது என்னன்னா, டீப் சவுத்ல ஃபிஷிங் ட்ரிப் போனதும், அங்க பைப்ளைன்ல போனப்போ பீஸ் கூட சண்டை போட்டதும் தான். நான் தான் பேர் கிரில்ஸ். என்னோட 25 சிறப்பான காட்சிகளுக்கு உங்களை திரும்ப வரவேற்கிறேன். நம்பர் 18, டெக்சாஸ்ல ரோப் வழியா குறுக்க கடந்த ஒரு காட்சி. என்விரான்மெண்ட்ல தரக்குறைவான எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்துறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. அது தாக்கு பிடிக்குமான்னு முதல்ல செக் பண்ணணும். வெப்பமும் அதிகமா இருந்துச்சு. பரவாயில்ல, இது வரைக்கும் இந்த ரோப் தாங்கிட்டு இருக்கு. வழுக்கறதுக்கு சான்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஸ்லிப் ஆச்சு. ஆனா அவர் பிடிய விடல. உண்மை மோசமா மாறிடும். நம்பர் 17 வியட்நாம்ல நடந்துச்சு. அது தண்ணியோட ஆச்சரியமான சக்தியை எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தின நிகழ்ச்சி. ஒரு அசாதாரணமான சுற்றுச்சூழல்ல நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே திடீர்னு மாறிடலாம். ஓகே, ஸ்டாப். வாட்டர் லெவல் இங்க ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. கொஞ்சம் வாட்டர் ஃபால பாருங்க. அதுல இப்ப நிறைய தண்ணி கொட்டிட்டு இருக்கு, பாத்தீங்களா? ஓகே, நம்ம தண்ணி விட்டு உடனே வெளியே போயாகணும். அப்போ ரிஸ்க் சாதாரண லெவல்ல இருந்தது. திடீர்னு ஒரு செகண்ட்ல வாட்டர் லெவல் திடீர்னு மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால வேகமா இறங்க வேண்டி இருக்கு. கமான் சீக்கிரம் வாங்க. அப்படிதான் கமான், வாங்க வந்துட்டீங்களா? ஓகே. டக்குன்னு ஆத்துல வெள்ளம் வந்துடலாம். நிமிஷத்துக்கு நிமிஷம் தண்ணி ஏறிக்கிட்டே போறத கூட நீங்க பார்க்கலாம். அங்க கொஞ்சம் பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி அங்க ரொம்ப கம்மியா தான் கொட்டிட்டு இருந்துச்சு. இப்ப நம்ப முடியாத அளவுக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு வருது பாருங்க. காத்தோட வேகமும் இப்ப எக்கச்சக்கமா இருக்கு. நான் இந்த காட்சியை சூஸ் பண்ணதுக்கு காரணம் எப்பவும் ஃபிளாஷ் ஃபிளட்டை பார்க்க நான் விரும்புவேங்கிறதுனால தான். அங்க பாருங்க. ஆனா இங்க இப்போ மொத்தமா சிக்கிக்கிட்டு இருந்தேன். உங்களை எதிர்பாராத விதமா ரொம்ப பயங்கரமா தாக்கி உலுக்கி எடுக்கிற சக்தி இயற்கைக்கு இருக்கு. இப்ப இந்த நதியில எந்த ஒரு ஆக்ஷனும் கண்டிப்பா கிடையாது. நம்ம காட்டுக்கு திரும்ப போலாம். நம்பர் 16ல நான் உயிருக்கு பயந்து மோண்டானால ஓடினது பதிவாயிருக்கு. அவங்க என்னதான் நினைச்சாங்க? அந்த ட்ரெயின் வேகமா வருதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா திடீர்னு சத்தம் கேட்டுச்சு. லைட் வெளிச்சம் எங்களை நோக்கி வர மாதிரி தெரிஞ்சது. நாங்க உடனே ஓட ஆரம்பிச்சோம். நம்பர் 15 என்னன்னா, எதுவுமே இல்லாம மாயமா நெருப்ப வர வச்சது. நான் வெஸ்டர்ன் டெக்சாஸ்ல இருக்கிற சிவாஹுவான் டெசர்ட்ல நைட்டை கழிக்கிறதுக்கு கேம்ப் போட்டுக்கிட்டு இருந்தேன். இதை பார்த்தா ஒரு குகை மாதிரி இருக்கு. ரொம்ப பழமையான சர்வைவல் டெக்னிக்கை பயன்படுத்தி நெருப்ப மூட்டுறது தான் என்னோட பிளான். தீப்பெட்டி கிடையாது, சிக்கி முக்கி கல் கிடையாது, வெறும் 2 துண்டு மரம் தான் இருந்துச்சு. எந்த ஒரு சூழல்லையும் தீப்பெட்டி இல்லாம நெருப்பை உண்டாக்குறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஓகே, இதான் அதோட ரஃப் ஷேப். அப்புறம் இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிட்டிகை மணல் தான். அது ஃப்ரிக்ஷனை கொஞ்சம் அதிகமாக்கும். இதுக்கு ஓரளவுக்கு நல்ல திறமையும் ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப்பும் தேவைப்படுது. இப்போ நமக்கு தேவை தணல் உண்டாக்குற இடத்துல இருந்து தொடர்ச்சியா கொஞ்சம் அடர்த்தியான புகை. அதுக்கப்புறம் நெருப்பை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். கமான். சரியான திறமையை பயன்படுத்தி அவர் நெருப்பு பத்த வைக்கிறத பார்க்கும்போது அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. இப்ப ரொம்ப ரொம்ப மெதுவா இத உள்ள போடணும். எப்படி செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா, இதை லேசா தட்டி தட்டி தணலுக்குள்ள இருக்கிற மாதிரி செய்யணும். இன்னைக்கு தீவுல 2வது நாள். நீங்க இப்படி ஒரு நிலையில இருந்தீங்கன்னா, சாப்பாடு தான் உங்களோட அடுத்த முக்கியமான விஷயமா இருக்கணும். கடலை என்னோட லக்க நான் சோதிச்சு பார்க்க போறேன். முதல்ல நான் ஒரு ஈட்டியை செய்யணும். இந்த பேம்பு கட்டை தான் அதுக்கு ஒரு ஆரம்பம்.
பேம்பு இரண்டா பிளக்காம இருக்க நான் கொஞ்சம் ஹிபிஸ்கஸ் கிளைய அதை சுத்தி கட்டி ஆகணும். அதை அப்படியே வச்சு உள்ள கட்டணும். இப்ப நான் பேம்போட தலையை பிளக்க போறேன். இது இப்படி கொஞ்சம் ஈஸாக்கி உள்ள வைக்கணும். இப்ப எனக்கு 4 கூர்மையான முனைகள் கிடைக்கும். இது எவ்வளவு கூர்மையா இருக்கோ அவ்வளோ ஈஸியா முயற்சி பண்ணி மீனை பிடிக்க முடியும். இது ஒரு சூப்பர் டெக்னிக். இது எனக்கு வேற வகையிலையும் உதவும். இந்த தண்ணியில சுறாக்கள் இருக்கிறதுனால இதை வச்சு என்ன நான் பாதுகாத்துக்க முடியும். இது இப்ப ரொம்ப கூர்மையா இருக்கு. நான் மீன் பிடிக்கிறதுக்கு ஈட்டி மாதிரி இது நல்லாவே வேலை செய்யும். இங்க நிறைய மீன்கள் இருக்கு. ஆனா என்னால் அதை பிடிக்க முடியணும். ஆனா இங்க ஆபத்துகளும் இருக்கு. இங்க சில மீன்கள் விஷம் உள்ளது. சிலது இருட்டுக்குள்ள இருந்தும் ஏதாவது மூளையில இருந்து வெளியே வந்தும் உங்களை தாக்கும். ஏன்னா விஷம் இருக்கிற மோரே ஈல்ஸ் அதுங்க கண்ணில் என்ன தென்படுதோ அதை அட்டாக் பண்ணும். அதை சாப்பிடவும் முயற்சி பண்ணாதீங்க. மோரே ஈல்னால சிகுவாட்டேரா வரும். இது அமெரிக்காவோட ரொம்ப காமனான கடல் உணவோட ஃபுட் பாய்சனிங். நான் மேல போறதுக்கு முன்னாடி என்னால 2 நிமிஷம் தான் மூச்சு அடக்க முடியும். எல்லா மேமல்ஸ்கள்லயும் மனுஷனுக்கு தான் மூச்சு அடக்கிற கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு. ஆனா நான் போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் இங்க நல்ல உணவு கிடைக்குங்கிற உந்துதல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். டர்ட்டில் ஒரு நல்ல உணவு தான். ஆனா 1970s அது அழிவு நிலையில இருக்கிற உயிரினங்களோட பட்டியல சேர்த்துட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப தேவைனா மட்டும்தான் நான் அதை சாப்பிட முடியும். எனக்கு கீழே மூச்சு திணறிடுச்சு. ஆனா இப்ப முன்னாடி விட என்னால இப்போ மூச்சை ரொம்ப நேரம் பிடிக்க முடியுது. இப்ப அதான் முக்கியம். அதான் நான் செஞ்சாகணும். கொஞ்சம் கொஞ்சமா டைமிங்கை நான் அதிகரிக்கணும். ஆனா அங்க ஒரு சுறாவை பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதிர்ஷ்டவசமா இது ஒரு சாண்ட் பார் ஷார்க். அவ்வளவு பயங்கரமான இனம் இல்லை. ஆனா இங்க கண்டிப்பா மீதி சுறா இனங்களும் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எச்சரிக்கை. அதனால சீக்கிரமா நான் தண்ணியில இருந்து வெளியேறி ஆகணும். ஆனா நான் முயற்சி கைவிடுறதா இல்லை. எந்த ஒரு உயிர் பழைக்கிற நிலைமையிலையும் நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது வேலை செய்யலைன்னா கூட புது பிளானை நீங்க யோசிக்கணும். நான் இப்ப பசிபிக் தீவுல வாழ்றவங்க பயன்படுத்துற ஒரு பாரம்பரிய டெக்னிக்கை முயற்சி பண்ண போறேன். நான் மீனுக்கு விஷம் தர ஒரு செடியை தேடிக்கிட்டு இருக்கேன். பசிபிக்ல இந்த டியூபர் செடி ரொம்ப ரொம்ப காமனான ஒண்ணு. அதுல வித்தியாசமான ஓவல் லீவ்ஸ் இருக்கும். கடல்களுக்கு பக்கத்துல இதை நீங்க பார்க்கலாம். இதோட விஷம் இதோட வேர்ல இருக்கும். நீங்க ஃப்ரெஷ்ஷான சின்ன வேர்களை தான் பயன்படுத்தணும். ஏன்னா இதுல ரொம்ப விஷம் அதிகமா இருக்கும். கம்மியான அலைகள் வர நேரத்துல இந்த மாதிரி பாறை குழிகள்ல மீன்கள் வந்து அப்படியே மாட்டிக்கும். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, நான் இந்த டியூபர் வேர்ல இருந்து எண்ணெய் எடுக்கிறதுக்காக இதை இப்படி அடிக்கிறேன். இப்படி பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. இது இப்படியே நல்லா மசிச்சு அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து தண்ணிக்குள்ள இப்படி நீங்க அலசிக்கணும். சில நிமிஷங்கள்லயே தண்ணிக்குள்ள இருக்கிற எந்த மீனும் தண்ணிக்கு மேல மிதக்கும். இதோட செடியிலையும் வேர்லையும் ரொட்டெனானுங்கிற ஒரு இயற்கை விஷயம் இருக்கு. இது மீன் பிடிக்க பல வருஷங்களா பழங்குடி மக்கள் பயன்படுத்துறாங்க. இதோட விஷம் மனுஷங்க மேல எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதனால மீனையும் சாப்பிட்றதுக்கு சேஃப் தான். கூலா இருக்குல்ல? இப்ப என்கிட்ட 8 மீன் டின்னருக்கு இருக்கு. இந்த மீன்களை நான் ஒரு வழியா பிடிச்சிட்டேன். இப்ப இதெல்லாம் சமைக்கணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இதை பேக் பண்ண போறேன். இங்க ட்ரெடிஷன் ஹவாயியன் இதுதான் ஈமியூன்னு சொல்றாங்க. இதுக்கு ராக் அவன்னு ஒரு பேர் இருக்கு. இதை நான் எப்பவுமே செய்யணும்னு நினைச்சிருந்திருக்கேன். ஆனா இதை செய்யறதுக்கு எனக்கு எப்பவுமே நேரம் சரியா அமைஞ்சதே கிடையாது. இதுக்கு முதல்ல நீங்க இந்த மாதிரி ஒரு குழியை தோண்டிக்கணும். அதுக்கப்புறம் நான் முன்னாடி செஞ்ச என்னோட பெரிய நோஸ் ட்வீசஸை வச்சு இந்த கற்களை எடுத்து இப்போ இதுக்குள்ள வைக்க போறேன். இந்த சூடான கற்களை எடுத்து இதுக்குள்ள வைக்கணும். இதெல்லாம் உண்மையிலே கொதிக்கிற சூட்ல இருக்கு.
இப்போ இதை மூடிட்டோன்னா இது அந்த மீன்களை மெதுவா பேக் பண்ணும். அது பாட்டுக்கு அப்படியே வேகட்டும். அதோட இந்த கற்கள் எல்லாம் பல மணி நேரங்கள் அப்படியே சூடாவே இருக்கும். மணல் ரொம்ப நல்ல இன்சுலேட்டர். இப்போ இந்த டீ ட்ரீ லீவ்ஸ்ல இந்த மீன்களை இப்படி வச்சு நான் ரேப் பண்ண போறேன். அண்ட் இந்த டீ ட்ரீ லீவ்ஸ் பாலினேஷன் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. இதுக்கு ஆன்டி ஏஜிங் குணம் இருக்கு. அதோட முக்கியமா இது மீனை நல்லா டேஸ்டியாகவும் சமைக்கும் போது ஈரப்பதத்தோடையும் வச்சுக்கும். அண்ட் இப்போ இதுதான் நான் இங்கே வைக்க போகிற ஸ்டீமரோட மைய பகுதியே. நான் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இது இப்படி ஒன்றா இப்படி வச்சு கட்டிக்க போகிறேன். இப்போ இதை எடுத்து அவனுக்குள்ள வச்சிடலாம். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா சில இலைங்களை இப்படி அவனுக்கு கீழே வைக்க யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த பண்டில் இப்படி வச்சு அதுக்கு மேலே இன்னும் இலைங்களை போட்டு இதை அப்படியே இங்கே விட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் இது சரியா 1 மணி நேரத்தில் ரெடி ஆகிடணும். என்னால் வெயிட் பண்ண முடியல. அது வெந்துக்கிட்டு இருக்கிறப்போ நான் தேங்காயிலிருந்து கொஞ்சம் ஆயிலை எடுக்க போகிறேன். இது என்ன சூரியன்லேருந்து உப்பு தண்ணியிலேருந்து பாதுகாக்கும். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இதை அப்படியே க்ரஷ் பண்ணி இதுலேருந்து ஆயில் எடுக்க போகிறேன். சன்க்ரீம் மாதிரி இது ஒன்றும் அப்படியே ஸ்மூத்தாக நமக்கு வந்துடாது. அதுலேருந்து ஆயில் வர வரைக்கும் அதை நான் அப்படியே க்ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆயிலை வச்சு தான் நான் என்ன சால்ட் வாட்டர் கிட்ட இருந்தோம் கொதிக்கிற வெயில் கிட்ட இருந்தோம் என்னன்னா இங்கே காப்பாற்றிக்க போகிறேன். நான் பண்ண வேண்டியதெல்லாம் இதுலேருந்து கொஞ்சம் கையில் எடுத்து அது என்னோடய ஹேண்ட்ஸில் கொஞ்சம் ரப் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்னோடய ஸ்கின்லேயும் ரப் பண்ணிக்கணும். அதுலேருந்து என்ன வருதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இது எனக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். என்னோட ஃபிஷ் நேரம் ரெடியாக இருக்கணும். அவ்வளோதான். இந்த மீன்களோட கண்கள் வெளியில் வந்திருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். உங்களால் பார்க்க முடியுதான்னு தெரியல. நான் ஒன்று எடுத்து காட்டுறேன். மீனோட கண்கள் வெளியே வந்திருக்கு. அது தயாராகிடுச்சுங்கிறதுக்கு அதான் சாட்சி. ஆனால் இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்க போகுது. யா, இங்கே நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வரலாறு முழுக்க கடல் பயணம் செஞ்சவங்க எல்லாருமே வீட்டுக்கு போக தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. நாளைக்கு நான் எப்போவுமே ட்ரை பண்ணணும்னு நினச்சதை முயற்சி செய்ய போகிறேன். ஒரு படகை உருவாக்கி கடலுக்குள்ளே போக போகிறேன்.